ஜென்ரலா யோசிங்க. ரீசனபிள் கேர் கொடுத்தும் டேமேஜ் ஆச்சுன்னா கேட்க முடியாது. அந்த ரீசனபிள் கேரை எடுக்கல டேமேஜ் ஆச்சுன்னா கேட்கலாம். வேற யாரும் ஏதோ சொன்னீங்கன்னா நோட்டீஸே கொடுக்காம சேல் பண்ணா கூட அவன் மேல ஆக்ஷன் எடுக்கலாம். வேற வித்தவுட் கன்சென்ட் அதை அன்ஆத்தரைஸ்டா யூஸ் பண்ணா ஆக்ஷன் எடுக்கலாம். நீங்க ரொம்ப டீப்பா போயிட்டீங்க. மேலோட்டமா யோசிக்கல. ஃபாதருக்கு என்னென்ன ரைட், நான் போய் ஒரு கடையில அடைச்சு வைக்கிறேன், என்ன ரைட் அது ஓகேடா, அது சொல்லிட்டாங்க. ஓகே வேற கரெக்ட், அதுதான் ஃபர்ஸ்ட் ரைட். நம்மளுக்கு என்ன இருக்கு, போய் நம்ம காசு கொடுத்தோம்னா நம்ம நகையை கொடுத்து வாங்கிட்டு வரணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ரைட். பானர்ஸ் ரைட் டு ரெடீம் செக்ஷன் 177. அடகு வச்சோம்னா நம்ம மைண்ட் என்ன இருக்கும், எப்ப அது திருப்பி மூட்டுவான்றதுல தானே இருக்கும். ஸோ அதுதான் செக்ஷன் 177. நீங்க அவன் சேல் பண்றதுக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுப்பான் இல்லையா, அந்த டைம்லயோ இல்ல நாளைக்கு சேல் பண்றோம்னா இன்னைக்கு கூட நீங்க போய் அதை ஸ்டாப் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டியை ரெடீம் பண்ணிட்டு வரதுக்கான ரைட் உங்ககிட்ட இருக்கு. ஓகேவா, அதை சொல்றதுதான் செக்ஷன் 177.